நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க? சைவ சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அசைவ சாப்பாடு சாப்பிட்றீங்களா? அது உங்கள் கல்யாண வாழ்க்கையே தீர்மானிக்கும். புரியல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்கிறேன். சைவ சாப்பாடு சாப்பிட்றாங்களா இருந்தால் உங்களுக்கு பொண்ணே தர மாட்டேன், கல்யாணமே நடக்காது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இந்த சைவ அசைவத்துக்கு வருவோம். இப்போ 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க, அசைவன்ட்டு. இந்த ஐயர் ஆச்சாரியங்களாம் இந்த கேட்டகரி. அது இல்லாமல் மற்றவங்களாம் நான்வெஜ். இவங்க எப்போவுமே தொட்டு இது காமனாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிசஸ் இதெல்லாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஜென்ரேஷன்லாம் இப்போ வேறு ப்ரெசென்ட் 2K ஜென்ரேஷன்லேருந்து 90s கிட்ஸுக்கு மேலே வர ஜென்ரேஷன்லாம் அது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டுமே தனின்னு ஒன்று கிடையவே கிடையாது, மிக்ஸ்டப் ஆகிடுச்சு. ஐயருங்களும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்ற பீப்புளுமே வந்துட்டு வெஜிடேரியனுக்கு மாறிட்டாங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை. என்னடா பிரச்சனை? எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே ஃபேமிலி வந்துட்டு வெஜ்ஜு தான். ஸோ பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஃபேமிலி வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே பக்கா ஓகே. பொண்ணு என்ன சொல்லுது, என்னது போய் ஒரு தயிர் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? எனக்கு வாய்க்கு ருசியாக வந்துட்டு அசைவம் சாப்பிட்ற பையன் மட்டும்தான் வேணும். வாட்டம் சாட்டமாக இருக்கல தெரியல, எனக்கு கறி சாப்பாடு சாப்பிட்டு அவனும் ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகுது. அது அவ்வளவுதான். சரி, ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், வெஜ்ஜுன்றதான பிரச்சனை, இப்போ நான் வெஜ்ஜு இல்லைடா அப்படின்ட்டு அடுத்த ப்ரொஃபைல் கிட்ட, அங்கிள் உங்கள் பொண்ணு நான்வெஜ் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, நான் வெளியே ஒரு நாள் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னேன். தம்பி, ஒரு நாள் வாங்கி கொடுக்குறியா? வெளியெல்லாம் வாங்கி பார்க்கலாம் கிடையாதுப்பா, வீட்டிலே தான் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னேன். சரி, ஓகே, ஒரு நாள் தானே, வீட்டில் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஒரு நாளா? எங்கள் பொண்ணு வாரத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி சாப்பிடுவா. இதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்கள், ஃபர்தராக பேசலாம் அப்படின்ட்டாங்க. சோலி முடிச்சு. இல்லை, எனக்கு புரியல. வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா இல்லை சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா? அவன் 1000 பேசுவான், கேட்டுதான் ஆகணும். சரி, ஓகே, இந்த ப்ரொஃபைல் தான் இப்படி போயிடுச்சு. அடுத்த கட்டமாக இது எல்லாத்தையும் இந்த ஓகே சொல்கிறட்டா அப்படின்ட்டு அடுத்த ப்ரொஃபைல் பார்க்குறோம். ப்ரொஃபைல் பார்த்த பிறகு, என்னப்பா நீங்கள் வெஜ்ஜா? வெஜ்ஜெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள், 7 நாள் கூட சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மாற தேவையில்லை, நாங்களும் வந்துட்டு ஓகே ஆகிடும், பிரச்சனை இல்லைன்னு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி அது செட் ஆகாதுப்பா. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியன் ஃபேமிலி, நாங்கள் நான் வெஜிடேரியன் ஃபேமிலி. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் விருந்து எப்படி போடுவேன்? கறி விருந்து போடணுன்னு ஆசைப்பட்றேன் தம்பி. நீங்கள் வந்தீங்கன்னா நான் பருப்பு சாதமும் தயிர் வடையும் வச்சு தான் விருந்து போட முடியும். இது என் சொந்தக்காரன் பார்த்தானா எனக்கு தான் தம்பி அசிங்கம், அதனால் என் கௌரவம் குறையப்படும், அதனால் வேணாம்ட்டாங்க. இல்லை, எனக்கு புரியல. கல்யாணம் யாருக்கு? உங்கள் பொண்ணுக்கா இல்லாட்டி உங்கள் சொந்தக்காரனுக்கா? இதில் என்ன கௌரவம் இருக்குது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே கொண்டு போனோம். ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? ஸோ ஒரு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க, மேபி சைவம் தானே அசைவம் தானேன்ட்டு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு டாக்ஸிக்காக ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். பேசாம வேகனா மாறிலான்னு பார்க்குறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?